ஓம் சக்தி பராசக்தி. டிவிக்கே தான் நிஜமான தீய சக்தி. இது என் வாக்கு இல்ல, அந்த ஆத்தாளோட அருள் வாக்கு. தமிழ்நாட்டுல தர்மமான ஆட்சி அமையக்கூடாதுங்கிறதுனால ஏவப்பட்ட ஏவல் தான் விஜய். சாத்தானோட அடிமை. இல்லும் மின்னாட்டி இல்லும் மின்னாட்டி. இந்த விஷயத்த சொல்ல வேணாம் தான் நினைச்சேன். ஆனா நேத்து மீட்டிங்ல டர்றேனா புர்றேனான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவர் சோடால பேசிட்டு, அதனாலதான் உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம். இந்த உண்மையை நான் சொல்றதுனால ஒரு மிகப்பெரிய வெறுப்பை நான் சம்பாதிக்க போறேங்கிற உண்மை எனக்கு தெரியும். இருந்தாலும் அறியாமையில என்ன வசப்பாடுற அந்த அப்பாவி ஆத்மாக்களை நினைச்சாதான் பாவமா இருக்கு. அந்த ஏது மாதிரியே அப்பாவி ஆத்மாக்களை அந்த இறைவன் தண்டிக்காம இருக்கட்டும். நான் சொல்ற ஆட்சி அதிகாரத்தை செலுத்த முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் விஜய் எனும் ஏவலை ஏவிவிடப்பட்டு இருக்கிறது. விதி வலியது எது நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு காடு மலை குகைகள் உள்ள இருந்து தியானம் பண்ணிட்டு இருந்தவன் வெளியே வந்து மக்கள் உங்க முன்னால தோன்றி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தேன். ஏன்னா எதிர்காலத்துல நடக்கவிருக்கும் ஆபத்தை எங்களுக்கு கடவுள் படம் போட்டு காமிச்சதுனால அந்த ஆபத்தை தவிர்க்கும் பொருட்டு நான் உங்ககிட்ட செய்தி சொல்ல வந்தேன். ஆனா என்ன நீங்க எல்லாருமே தெரிஞ்சே அவாய்ட் பண்ணிட்டீங்க. யாராரோ ஏதோ தேவையில்லாத மொக்க கண்டென்ட் கொடுக்கறவங்க மேலெல்லாம் லைட் அடிச்சு நீங்க நான் எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன்னு சொல்லியும் எந்த மீடியாவோ இல்ல எந்த மக்களோ அது பெருசா எடுத்துக்கல. 196 ரெஜிஸ்டர்ட் யுனைடெட் நேஷன் நாடுகள்ல வெறும் 4 நாடு தான் இந்த இவிஎம் மிஷின் என்னும் ஓட்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுது. அது பிரேசில், இந்தியா, பூட்டான் அண்ட் நமீபியா. இந்த 4 நாடுகளை தவிர வச்சு உலகத்துல வேற எந்த நாடுகளுக்குமே இவிஎம் மிஷின் மேல நம்பிக்கை கிடையாது. அப்படியாப்பட்ட அப்பாட்டக்கர் அமெரிக்காவே பேலட் ஓட்டிங் சிஸ்டத்தை தான் இன்னும் நடத்துது. அமெரிக்காவோட டாப் பில்லியனர் இலான் மாஸ்க் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? Any electronic machines can be hackable. So, EVM machine also can be hackable அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2024லயே சொல்லிட்டாரு. ஆனா அவர் 2024 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த விஷயத்த சொன்னாரு. நான் 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த எலக்ட்ரானிக் மிஷின் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு நான் பேசியிருக்கேன். அந்த காணொலியை பாருங்க. அட்லீஸ்ட் இவிஎம் மிஷின்ல நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. பேலட் ஓட் சிஸ்டமாவது கொண்டு வரலாமே, அது வரைக்கும் எலெக்ஷனை தள்ளி வைக்கலாமே. இந்த வீடியோவை பதிவு பண்றதுக்கு முன்னாடியே 2024 சென்னை பிரஸ் கிளப் முன்னால போயிட்டு நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷயத்த சொன்னேன். அவங்க விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு, சாமி இந்த விஷயத்த நாங்க போட்டோம்னா எங்களுக்கு வேலைக்கே உழை வச்சிருவாங்க சாமி, இந்த கண்டென்ட்லாம் எங்களால போட முடியாது, நீங்க போயிட்டு வாங்க சாமின்னு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. ஏண்டா நான் நல்லா இருக்கணும்னாடா உங்க வாசல்ல வந்து நின்று மக்களுக்கு ஒரு துன்பம் கஷ்டம் வரப்போகுதுறாங்கிற ஒரு விஷயத்த எடுத்து சொன்னா அதை எவனும் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. இந்த சாமியார் கோலத்தை பார்த்து ஒரு இழிவான எடை போட்டாங்களே தவிர வச்சு அவன் என்ன சொல்ல வரான், அந்த கருத்துல உள்ள ஆழம் என்னங்கறத உணர மறந்துட்டாங்க. எது நடக்கவே கூடாதுன்னு நான் உங்களை வார்ன் பண்ணணும், அது கடைசியில நடந்துடுச்சு. திமுகவாவது சாத்தனோட சப்போர்ட் சிஸ்டம்ல தான் இருந்துச்சு. ஆனா இங்க கிரைஸ்ட் பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க ஆன்டி கிரைஸ்டே ஆட்சிக்கு வந்துடுச்சு. அடுத்த 2 வருஷம் எப்படி இருக்குமோ? இப்ப உங்களுக்கு நான் சொல்றது புரியாது. இன்னும் 2 வருஷம் கழிச்சு அன்னைக்கே ஒருத்தர் சொன்னாரே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டீங்க. ஒரு விஷயம் தெளிவா இறைவனின் மீது ஆணையிட்டு சொல்றேன், இந்த எலெக்ஷன் தர்மத்தின் படி நடக்கல. ஏன்டா எலக்ட்ரானிக் மிஷின்ங்கிற சிஸ்டமே என் கையில தான் இருக்கு, என்ன நீ குறைச்சி எடை போட்டியடாங்கிற மாதிரிதான் இந்த எலெக்ஷன் இருக்கு. ஆனா உண்மை தெரிஞ்சதுனால ஒரு விஷயத்த தெளிவா சொல்ற மக்களே, இதுக்கப்புறம் காளியாத்தாளோட ஆட்டம் மிக உக்கிரமா இருக்க போகுது. அவ ஆட்ட உக்கிரத்தை கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லி நாம எல்லாம் பிரார்த்திப்போமாக. சிங் சிங் சர்வநாசக.